தயிர் சாதத்துக்கு சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் அல்லது வாழைக்காய் தொக்குன்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி வாழைக்காய் ஃப்ரை வந்து மசாலா போட்டு 2 தடவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி தொக்கு ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போ போல் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 பாதியமாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வாசனைக்கு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா கீனி இந்த மாதிரி ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி, சாப் பண்ணிய தக்காளி வந்து எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா மசஞ்சு நல்லா வதங்கி வரணும். இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், இது மட்டும்தான் மசாலா. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விடுங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சா தான் கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணி இல்லாமல் இதில் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தொக்கோட இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா இந்த வாழைக்காய் வதங்கி வரணும். ஸோ 2-3 வாட்டி நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 4 மினிட்ஸில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இன்பிட்வீன் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு, இல்லை வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்கு உண்மையாக சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.